வணக்கம் நேயர்களே. வெற்றி படிக்கட்டு உங்களுக்கு காலையில் 7 மணிக்கு நான் தருகிறேன். வாழ்க்கை பயணத்தில் வெற்றி பெற்றவர்களை நாம் பார்த்தால் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பவர்கள்தான் ஒரு லட்சிய பிடிப்போடு வெற்றி படிகளை எட்டி பிடிக்கிறார்கள். அதற்கு உதாரணம் நாம் இந்திய திருநாட்டின் முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியைத்தான் சொல்ல வேண்டும். சாதாரண தொண்டனாக இருந்தவர் மகாத்மா காந்தியின் அந்த ஆசிரமம் போன்ற ஒரு பள்ளியில் படித்தவர், திறமைசாலி, ஏழை குடும்பத்தில் பிறந்தவர். அவர் காங்கிரஸ் தொண்டராக இருந்ததினால் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி அவருக்கு மாதந்தோறும் 50 ரூபாய் செலவிற்காக கொடுத்தது. இவர் உண்மையும் நேர்மையும் உடையவர். எனவே அதற்குள்ளே குடும்பத்தை அவர் மனைவிடம் 50 ரூபாயை கொடுத்து ஒரு மாதத்திற்கான செலவினை நடத்தி கொண்டிருந்தார். ஒரு நாள் ஒரு நண்பர் வந்தார். சாஸ்திரி அவர்களே, எனக்கு மிகவும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை, எனக்கு 20 ரூபாய் வேண்டும் என்று சாஸ்திரியிடம் கேட்டார். சாஸ்திரி, என்னிடம் பணம் இல்லை, மாதந்தோறும் எனக்கு 50 ரூபாய் சம்பளம் கொடுக்கிறார்கள், அதற்குள்ளே தான் நாங்கள் எங்கள் குடும்ப செலவை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார். இருந்தாலும் சாஸ்திரி அவர்கள் வந்திருப்பவர் மிகவும் வேண்டியவர், மிகவும் சிரமத்தில் இருக்கிறார் என்று நினைத்து மனைவியிடம் பணம் ஏதாவது இருக்கிறதா என்று சாஸ்திரி அவர்கள் கேட்டார்கள். உடனே சாஸ்திரியின் மனைவி, என்னிடம் 20 ரூபாய் இருக்கிறது என்று சொன்னார்கள். சரி, அதை கொண்டு வா என்று சொல்லி அந்த 20 ரூபாயை வாங்கி நண்பரிடம் கொடுத்து விட்டார். சாஸ்திரிக்கு ஆச்சரியம். எப்படி மாதந்தோறும் 50 ரூபாய் தான் கொடுக்கிறோம், அதுவும் குடும்ப செலவிற்கு சரியாய் போய்விடும், ஏது பணம் என்று மனைவியிடம் கேட்டார்கள். மனைவி சொன்னார்கள், நீங்கள் மாதந்தோறும் 50 ரூபாய் கொடுக்கிறீர்கள், அதில் 1, 2, 3 என்று நான் மிச்சப்படுத்தி சேமித்து வைத்திருந்தேன், அதிலிருந்து தான் இந்த 20 ரூபாயை கொடுத்தேன் என்று சொன்னார்கள். சாஸ்திரி புரிந்து கொண்டார். அடுத்த நாள் காலை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்திற்கு சென்று, ஐயா, எனக்கு மாதந்தோறும் 50 ரூபாய் கொடுக்கின்றீர்கள், அதில் எனக்கு காசு மிச்சம் வருகிறது, எனவே அடுத்த மாதத்திலே இருந்து எனக்கு 40 ரூபாய் கொடுத்தால் போதும் என்று 10 ரூபாயை குறைத்து விட்டார். ஒரு மாபெரும் மனிதனாக, இந்திய திருநாட்டின் பிரதமராக உயர்ந்த அந்த மனிதன் அடிப்படையிலே நேர்மையாக இருந்தார். உண்மையாக இருக்க வேண்டும். கட்சி கொடுக்கின்ற பணத்தை செலவுக்கு போக வைக்கக்கூடாது, அது நம் பணம் அல்ல என்று நினைத்தவர் தான் லால் பகதூர் சாஸ்திரி. தன் மனைவியும் பொய் சொல்ல விரும்பவில்லை, இருக்கின்றதை அப்படியே சொன்னார்கள். சாஸ்திரியோ அதிக பணம் நாம் வாங்கி கொண்டிருக்கிறோமோ என்று நினைத்து கமிட்டியில் பணத்தை குறைத்து வாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டார். இப்படிப்பட்ட தலைவர்கள் தான் வாழ்க்கையில் வெற்றி பெற்று இருக்கின்றார்கள். ஒரு லட்சிய பிடிப்பு, கட்சியின் பணம் அது நமது தேவைக்கு அதிகமாக இருக்கக்கூடாது என்ற நேர்மையோடு வாழ்ந்ததினால்தான் லால் பகதூர் சாஸ்திரி பெருந்தலைவன் காமராஜரால் இந்திய திருநாட்டின் பிரதமராக பதவியேற்றார். வாழ்க்கையிலும் வெற்றி படிக்கட்டில் நாம் புரிந்து கொள்வது என்ன என்று சொன்னால், எது தேவையோ அதை நாம் வாங்கிக் கொள்ள வேண்டும். தேவைக்கு அதிகமாக ஒரு நண்பர் கொடுத்தால் மீதி பணத்தை அவரிடம் கொடுத்து விட வேண்டும். எனக்கு தேவை இவ்வளவுதான், அந்த தேவையை நான் பூர்த்தி செய்துவிட்டேன், நீங்கள் கொடுத்த பணத்தில் பாக்கி இவ்வளவு இருக்கிறது, இதை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல வேண்டும். அதுதான் நியாயம். என்னிடம் பழகுகின்ற பலர் கூட 100 ரூபாய் ஒரு காரியத்திற்காக வாங்கி சென்றால் 90 ரூபாய் செலவாகிவிட்டது, 10 ரூபாய் இதோ வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற அரசியல்வாதியும் இருக்கின்றார்கள். எனவே அப்பேற்பட்டவர் எந்த சூழ்நிலையிலும் நல்லவராக, வல்லவராக, வெற்றி பெறுகின்ற ஆற்றல் படைத்தவராகத்தான் இருப்பார். எனவே வெற்றி படிக்கட்டு மூலம் நாம் புரிந்து கொள்வது என்ன என்று சொன்னால், தேவைக்கு ஏற்ப இந்த வேலைக்காக இவ்வளவு ரூபாய் செலவாகும், பஸ்ஸுக்கு இவ்வளவு ஆகும்,
போக்குவரத்துக்கு இவ்வளவாகும் என்று சொல்லி வாங்கி மீதி இருந்தால் அதை நேர்மையுடன் கொடுத்தால் சிறிய பணமாக இருந்தாலும் நீங்கள் அவர்கள் மனதில் பெரிய இடத்தை பெறுவீர்கள், வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் என்று சொல்லி மீண்டும் நாளை காலை உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம்.